ஆமாம் புல்வரின் கெட்டப்பில் இருப்பாப்புல. ஆக்சுவலி அந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஐயா இவரு வாட்டர் மெலன் சாரை சொல்கிறாங்க. கேம்ப் அபிஷேகம் கையில் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரோல் பண்ணதுனால எடுக்கிறீங்களா? ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவருக்கு கொடியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஆனாங்க. சொல்ல போனால் நான் வல்கராக பேசுகிறோம்ல, ஜோக்கர் ப்ரோ வந்தாலும் கோலிவுட்டோட ஃபர்ஸ்ட் 1000 crore ஃபிலிமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஜெயிலர் 2 ஃபேன் கிளப்பை கலைச்சாரு, தலன்னு கூப்பிடாதுன்னு சொன்னார். அல்டிமேட் போட்ட வேணான்னு சொன்னார். அவங்க அடுத்த மாதம் இறங்கினாலும் அவங்களே இறங்கிடுவாங்க. பட் நாங்கள் இந்த மாதம் இறங்கிட்டோம், அவ்வளோதான். ஒரு வில்லனிசம், ஒரு கோட்டட் வில்லனிசம்னா ஆக்சுவலி மங்காத்தாவும் நான் சொல்லுவேன். பர்ஃபார்மர் அஜித் குமார்னு நீங்கள் பார்க்க வேணா வரலாறு தான். எப்போ அவரோட மேனரிசமே நல்லா இருக்கும். வச்சுட்டு இப்படி ஒரு சொடக்கு போட்டு அந்த ஆஷை தட்டிட்டு நடந்துட்டு அப்படியே ஒரு கண்ணாடி. பட் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. பட் அது ரொம்ப எங்களுக்கு வருத்தம் தான். அந்த கெட்டப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலே பயங்கரமாக படம் நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் ஆல்ரெடி பார்த்த படம் தான், இருந்தாலும் பயங்கரமான ஒரு வைப்பு. ஃபேன்ஸு பயங்கரமாக வைப் பண்ணிட்டாங்க. என்றைக்குமே வந்து மங்காத்தா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அஜித் கெரியரில், சாரி ஏகே கெரியரில். அவரை வந்து தலைன்னு கூட ஒரு மரியாதைக்குரிய தலைன்னு சொல்லிட்டு கூட கூப்பிட்டோம், அது வேணான்ட்டார். கடவுள்னு கூப்பிட்டா வேணான்ட்டார். இதனால் இப்போ நாங்கள் ஏகே அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் அன்னீசியாக இருந்தாலும் கூப்பிட்டு தான் ஆகணும். ஏகே சார்னு சொல்லி கூப்பிட்டுக்க வேண்டியதான். வாலிக்கு அப்புறம் வந்து மியூட் பண்ணுற ஒரு வார்த்தை சொல்லி பேசின ஒரு வில்லனிசம் ஃபர்ஸ்ட் படம் இதுதான். ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி வாலியில் இருக்கிற அந்த வில்லனிசம் வந்து வேறு எந்த படத்துலையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப இது பண்ணோம். வாலி ஆமாம், வேறு எந்த ஆக்சுவலி அந்த ஒரு மேனரிசம்லாம் ஏகேவை தவிர வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. அப்புறம் வெயிட் பண்ணி அப்புறம் பார்த்தோன்னா 50 நிறைய டவுன்ஃபால் ஆச்சு. அப்புறம் தூக்கி மேலே வைக்கிற மாதிரி ஆல் த மங்காத்தா ரிலீஸு எல்லாமே ஒரு கோட்டட் ஒரு இதுதான். ஒரு வில்லனிசம், ஒரு கோட்டட் வில்லனிசம்னா ஆக்சுவலி மங்காத்தாவும் நான் சொல்லுவேன். அவர் அந்த மியூட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் பேசுகிறவங்க போவார்னு நினைக்கிறீங்க? இதில் ஆக்சுவலி அவர் பேசினார், இது மங்காத்தாவில் பேசினார். ப்ளஸ் வந்து இப்போ குட் பை டக்லியில் சில மியூட்டட் வேர்ட்ஸ்லாம் பேசியிருக்காரு. ஆக்சுவலி அது பேசுகிறது அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்களா. அது எமோஷனில் இப்போ சினிமா நம்ம ரியாலிட்டியாக ஃபீல் பண்ணனா இப்போ நம்ம எமோஷனில் அப்படியே பைத்தியம் பண்ணின்னு திட்ட முடியாது. அப்போ வர்றது அந்த எமோஷனில் சேர்ந்து வர்றது தான் அந்த கெட்ட வார்த்தைகளும். யாராலையுமே அது இது பண்ண முடியாது. ஸோ அது எமோஷனில் அப்படியே வர்றது தான். அது வந்து நம்ம எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது அந்த வாலியாக இருக்கட்டும், மங்காத்தாவாக இருக்கட்டும், அந்த வரலாறு, அந்த கேரக்டர் அவர் எப்படி சூஸ் பண்ணி வரலாறு ஆக்சுவலி அஜித்தோட பர்ஃபார்மன்ஸ்லேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம்னா ரொம்ப ஒரு பர்ஃபார்மர் அஜித் குமார்னு நீங்கள் பார்க்க வேணா வரலாறு தான். எப்போவுமே வில்லனிசமாக இருக்கட்டும், அந்த இன்னொரு விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் இது கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன், சைக்கோ கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டராக இருக்கும். அந்த 3 கேரக்டருக்கும் இருக்க வேரியேஷன்ன்றது டாப் நாச்சாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு ஆக்சுவலி கமல் தான் சினிமா நம்மளுக்கு. கமல் பண்ணது அந்த கமல் பண்ண வேண்டிய ரோல் தான் இது. ஆக்சுவலி கே. ரவிக்குமார் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து அந்த ரோலை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணதான் ஏகே. அவ்வளோதான் ஸ்டைல், அந்த மேனர்ஸ். ஆக்சுவலி ஒரு சீன் வரும் அதில் ஏகே வந்து அந்த சீனுக்கு அப்புறம், அதாவது அந்த இது ரேப் சீனுக்கு அப்புறம் வந்து கண்ணாடி முன்னாடி வந்து சிகரெட் வச்சுட்டு நடப்பாப்புல. ஆக்சுவலி அவரோட மேனரிசமே நல்லாயிருக்கும். வச்சுட்டு இப்படி ஒரு சொடக்கு போட்டு அந்த ஆஷை தட்டிட்டு நடந்துட்டு அப்படியே ஒரு கண்ணாடி தூக்கி அடிப்பார் போல். அந்த ஸ்டைலு மேசிவாக இருக்குங்க. அந்த ஸ்டைல்லாம் வரவே வராது. அது ஆக்சுவலி நான் சிகரெட் அடிக்க மாட்டேன். பட் இருந்தாலும் ஏதாவது சும்மா தான் இப்படின்னு பண்ணுறது. ஏன்னா அது வந்து ஏகேவோட அந்த ஒரு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரை பார்த்து நாங்கள் இந்த சிகரெட்டில் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. இது நாங்கள் ஆகலை. அவர் வந்து அது தப்புன்னு தான் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணாதீங்க, ஃபேமிலிக்கோசம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ கே. ரவிக்குமார்னோன்னா வரேன். கே. ரவிக்குமார் அஜித் சாரோட காம்போ செம்மையாக இருக்கும். வில்லனாக இருக்கட்டும், வில்லன் வரலாறு எக்ஸ்ட்ரா. ஸோ அடுத்தது காங்கேயன்னு ஒரு படம் வர வந்து தாடி வச்சுட்டு மீசம். ஆமாம், புல்வரின் கெட்டப்பில் இருப்பாப்புல. ஆக்சுவலி அந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக உள்ளூரின் கெட்டப்பில் இருந்து, ஆமாம் காங்கேயன் அது உள்ளூரின் கெட்டப்பில் இருப்பாப்புல. அந்த இது கோட் அந்த இது மாதிரி அந்த கெட்டப் ஆக்சுவலி இன்னைய வரைக்கும் வந்து இப்போ அந்த உள்ளூரின் எடிட்லாம் பண்ணும்போது தான் அந்த வந்து ஏகே வந்து அந்த 2 ஆக்ஸ்லாம் வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த கெட்டப்பில் என்ன வந்து இருந்துச்சுன்னா உள்ளூரினுக்கு ஹாலிவுட்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இறங்கியிருப்போம் நாங்கள் இன்றைக்கி. பட் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. பட் அது ரொம்ப எங்களுக்கு வருத்தம் தான். அந்த கெட்டப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலே பயங்கரமாக பிளாஸ்ட் தான் ஃபுல்லாகவே. ரஜினி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ரஜினி சாருக்கு கே. ரவிக்குமார் பண்ணதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. லாஸ்ட் லிங்கா பண்ணார், அது ஒரு இதுதான். மற்றபடி எல்லாமே பண்ண படம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதாவது ஆக்சுவலி எல்லா படமும் சரி. அவர் எடுத்த கே. ரவிக்குமார் இப்போ கொஞ்சம் டவுன்ஃபால் பார்த்துருக்கான். பட் அவர் அப்போ எடுத்த படம் எல்லாமே கோட் தான். ஓகே, இப்போ பால் அபிஷேகம் பார்த்துருக்கோம். கேம்ப் அபிஷேகம் கையில் எடுக்கிறீங்க. ஒரு வேளை ட்ரோல் பண்ணதுனால எடுக்கிறீங்களா? ட்ரோல் பண்ணுறதுனால எடுக்கணும் இல்லை, அதான் நாங்கள் ட்ரோல் பண்ணது நாங்கள் தான். ஏன்னா இது வந்து கோலா குடிக்க தப்பு. அது ஆக்சுவலி இப்போ நாங்கள் எதுக்கு இப்போ எடுத்துருக்கோன்னா, இப்போ இந்த ப்ரொமோஷன்னா இப்போ ஏகே வந்து இப்போ வந்து ரேசிங் கோசம் அது வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த வந்து ஆமாம், அந்த சப்போர்ட் கோசம் இப்போ நாங்கள் எங்கள் ஃபேன்ஸ் இப்போ நாங்கள் அது வந்து அது பண்ணுறது இது பண்ணுறது தப்பு தான். பட் அவரே இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார்.
ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து இப்போ அவர் மேலே இப்போ ஆக்சுவலி அவருக்கு எங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் எது பண்ணாலும் அவர் வந்து இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. எங்கள் லவ் எப்போவுமே அன்கண்டிஷனல் தான். அவர் ஆனால் எப்போவுமே சரி அவர் எங்களை லவ் பண்ணுவார் அதிகமாக எப்போவுமே. அது இப்போ என்னன்னா எங்கள் ஃபேமிலியை நாங்கள் பார்க்கணும், எங்கள் ஒர்க்கை நாங்கள் பார்க்கணுன்ற ஒரு இதுக்கோசம் அவர் வந்து இந்தமாரி இதெல்லாம் பண்ணுறாரு. இந்தமாரி பண்ணாதீங்க, என்னை தலைன்னு கூடாதீங்க. எந்த ரசிகர் ஹீரோவும் பண்ணதில்லை இந்த மாதிரி. எப்படி அஜித் சார் மட்டும் ஏற்றுக்கிறாங்க? அஜித் சார் ஆக்சுவலி அஜித் சாரை நாங்கள் எந்த அளவு அவர் எங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் அதை விட நாங்கள் 100 மடங்கு அதிகமாக நாங்கள் அவர் லவ் பண்ணுறோம். ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து நல்லது நினைக்கிற மனுஷன் தான் அவர். அதனால அவருக்கு ஏன்னா வந்து எந்த யாருமே அதுமாரி ஃபேன் கிளப்பை உடனே அவர் பீக்கில் இருக்க சொல்லி ஃபேன் கிளப்பை கலைச்சாரு. சரிங்களா, ஃபேன் கிளப்பை கழிச்சிட்டு அவர் இது பண்ணல, ஃபேன் கிளப்பை கலைச்சாரு. தலைன்னு கூப்பிடாதுன்னு சொன்னார், அல்டிமேட் போட்ட வேணான்னு சொன்னார், அல்டிமேட் ஸ்டார் போட்ட வேணான்னு சொன்னார். இப்போ சரி இதெல்லாம் வேணான்ட்டு நாங்கள் வைப் பண்ணுறது கடவுளே அஜித்துன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா அவர் இந்தமாரிலாம் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கன்னு சொல்கிற அவர் வேறு எந்த ஆக்டர் சொல்லுவாங்க வந்து இப்போ ஆப்போசிட்டு விஜய் சாரே இருந்தாலும் சரி அவங்க ஃபேன்ஸ் அவர் வந்து அரசியலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி அவங்க அது பிடிச்சி பண்ணுறாங்களோ இல்லை பிடிக்காம பண்ணுறாங்களோ தெரில, பட் வந்து அவர் வந்து அரசியலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அவர். இப்போ அவர் வந்து இப்படி பண்ணுறாரு, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் ஒர்க்கை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதமாரிலாம் எந்த ஆக்டரும் சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. ஓகே, தெரி வெர்சஸ் மங்காத்தா வரதான் இருந்துச்சு, பட் ரிலீஸ் ஆகலை. அது அவங்க ப்ரொடியூசர் ப்ராப்ளம். பட் இருந்தாலும் மாதம் நாங்கள் இறங்கிட்டோம். அவங்க அடுத்த மாதம் இறங்கினாலும் அவங்களே இறங்கிடுவாங்க. பட் நாங்கள் இந்த மாதம் இறங்கிட்டோம், அவ்வளோதான். கிளாஷ் ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஹெல்த்தி கிளாஸாக தான் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு டாக்ஸிக் ஃபேன் ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி கிளாஸாக தான் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அவங்க அப்படி வந்ததுனால நாங்களும் அப்படி தான் வந்திருப்போம். ஆக்சுவலி சொல்ல போனால் நாங்கள் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஜாலியாக ஒரு வைப்பான ஒரு படம் இப்போ போய் ஃபேன்ஸ் வைப் பண்ணிட்டு வராங்க, நாங்களும் அவள்தான் வைப் பண்ணிட்டு வந்துட்டோம். அவ்வளோ கில்லியோட கலெக்ஷன் ரெக்கார்டு வீக் பண்ணிச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே மங்காத்தா மேலே வந்து ஆக்சுவலி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மங்காத்தா மேலே அவ்வளோ ஃபேன்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலி நான் வந்து ரிலீஸ்க்கு எதுக்குமே நான் போகல. ஆக்சுவலி எதுக்கு போகணும்னு இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலி இப்போ மங்காத்தா ரிலீஸ்னு உடனே இறங்கி உடனே எப்போ டிக்கெட் கிடைக்கும் புக் மை ஷோலி ரிலீஸ் பண்ணணும் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே காலேஜ் விட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி காலேஜ் லீவ் போட்டது யாரும் பார்த்தா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிக்கெட் டெய்லி வந்து அட்டெண்டன்ஸ் போட சொல்லிட்டு எப்படியாச்சும் டிக்கெட் எடுத்துணும்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரீல்ஸாக வந்துட்டு இருக்கு. இந்த ஹீரோ மட்டும் இல்லை, அஜித் சார் மட்டும் இல்லை, ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே மாறும் போது இண்டஸ்ட்ரி விட்டு நிறைய பேர் போக போகிறாங்க. ஒருவேளை நடக்குமா இல்லை நடந்தால் எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஆக்சுவலி ரஜினி சார் வந்து நிறைய அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இதுமாரி எல்லாருமே தான் அதை ஒருத்தர் சொல்கிறேன். ரஜினி வந்து ஆக்சுவலி வந்து அப்பயே ஃபீல்ட் அவுட் ஆகிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அவர் இருந்தாலும் அடிச்சு உடச்சிட்டு அதுக்கடுத்த ஹிட்டாக கொடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கார். இப்போ ஜெயிலர் 2 வரப்போது அது ஃபஸ்ட்டு தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு கோலிவுட்டோட ஃபஸ்ட்டு 1000 crore ஃபிலிமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ஜெயிலர் 2. இது கமல் சாரை சொன்னாங்க கேரியர் முடிஞ்சிச்சு, அவர் இது பிக் பாஸ் போயிட்டாரு அப்படின்னாங்க. விக்ரம் கொடுத்தாரு, செம்ம ஹிட்டு. அப்புறம் இந்தியன் 2 இப்போ தக் லைஃப் கொடுத்தாரு, அது நாங்கள் எதிர்பார்க்கல. பட் அதுக்கப்புறம் அந்த விக்ரமுக்கு அப்புறம் தான் கமலுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிது. ஆக்சுவலி இவர் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு கமல் சார் வந்து ஒரு பயங்கர இதுன்னு சொல்லிட்டு வித்துவான்றது வந்து அப்புறமா தான் தெரிஞ்சுது. அதேமாரி விஜய் வந்து அவர் வந்து அரசியல் போயிட்டார். இப்போ வந்து ஏகே வந்து இரேஸ் போயிட்டார், அவர் வந்து வரமாட்டார். ஆக்சுவலி வந்து கமல் எம்பி ஆகிட்டார். தமிழ் சினிமா அடுத்தது வந்து இந்த யங் ஜென்ரேஷன் நம்ம சிவா இருக்காப்புல, அப்புறம் வந்து மணிகண்டன் இருக்காப்புல. ஐயோ அவர்லாம் வேணாங்க, நடிப்பாருங்க அவர்லாம் வேணாங்க. அவர்லாம் வந்து ஐயோ இவரு வாட்டர் மெலன் சார சொல்கிறாங்க. அந்த ஆள்லாம் ஒரு சீர்கேடு, தமிழ்நாட்டுக்கு ஒரு சீர்கேடு. அடுத்த ஜென்ரேஷனுங்க ஏற்றுக்குது. ஐயோ ஏங்க அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி ஐயோ வேணாங்க வேணாம், எங்களுக்கு ஒரு சிவாஜியே போதான். அவரேப்பா ஏங்க அவருக்குள்ள இதுக்கு கம்பேர் பண்றீங்க? அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் சிவாஜி, அவர் எவ்வளோ இது பண்ணி தெரியும். இவெல்லாம் கால் தூசிக்கு வருவாரா? ஐயோ ஏன் ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ. இவெல்லாம் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் வல்கராக பேச வரும்ல, ஜோக்கர் ப்ரோ. இருந்தாலும் ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுற ஒரு ஜோக்கர் அவன். ஆக்சுவலி அவ்வளோதான். தமிழ் சினிமாஸ்லாம் இருக்குது இதில் ஏன் இந்த மாதிரி ட்ரோல் ஆகணுங்கிறதுக்காகவே. ஆமாம், ஆக்சுவலி இவங்க இப்போ வந்து ட்ரோல்ன்றது இப்போ ட்ரோல் பண்ணுறாங்களா, ட்ரோல் பண்ண உடனே அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இது ஃபேமஸ் ஆகுறாங்க. ட்ரோலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஹியூமனிட்டி வீடியோ போட்டோன்னா ஐயோ இவர் ட்ரோல் பண்ணிட்டோமே, இவர் எவ்வளோ நல்லவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவருக்கு கொடியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்தமாரி தான் நிறைய பேர் ஆனாங்க. ஜிபி முத்தோட ஃபஸ்ட்டு
லாக்டவுன் டைமில் ட்ரோல் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் அவர் வந்து இப்போ அவர் தலைவர், அவர் பயங்கரமாக பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் ஒரு இப்போ இன்ஸ்டா மூலயமா இந்த டிக்டாக் மூலயமா ஃபேமஸ் ஆனவங்களாம் அப்படி தான் இருக்காங்க ஆக்சுவலி.